நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக பேசுவதற்காக நாம் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய தலைப்பு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். நேற்று இன்று இப்படி தான் பேச போகிறோம். நம்முடைய நாடாளுமன்றத்தில் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஆவேச உரை கடுமையான தாக்குதலோடு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிப்பதை தொடர்பாக அறிக்கை போர் நாடாளுமன்றத்தில் தொடரும் இந்த அறிக்கை போர் ஆதாரங்களாக இருக்கிறதா, திசை திருப்பலாம் அப்படின்னு நாம் ஒரு கேள்வியை கேட்க போகிறோம். நாட்டில் மோடியினுடைய தலைமையில் சர்வதேச அளவில் இந்தியாவை சிறப்புமிக்க ஒரு தேசமாக அவர்கள் மாற்றினார்கள். குறிப்பாக காங்கிரஸ் சாம்பலாக்க முயற்சித்த நிலக்கரியை பாஜக அதை வைரமாக்கியது என்கின்றார் நம்முடைய நிதி அமைச்சர் நிர்மலா அம்மையார் அவர்கள். என்னை எதிர்க்கட்சிகள் அவமானப்படுத்த முடியாது, நான் உண்மையை தான் பேசுவேன், எனது உரைக்கு பதில் தர எதிர்க்கட்சிகள் தயாரா என்ற கேள்வி எழுப்பிய நிர்மலா அம்மையார் அவர்கள், கேள்விகளை எழுப்பும் காங்கிரஸுக்கு பதிலை கேட்பதற்காக பொறுமையோ துணிவோ கிடையாது. உலக அளவிலே இந்தியாவை ஓங்கி மிக சிறந்த இடத்திற்கு நமது பிரதமர் கொண்டு போயிருக்கிறார். அதே நேரத்தில் மிக முக்கியமாக ஒரு கருத்தை சொல்கிறார். 2008ஆம் ஆண்டு யூபி அரசாங்கத்தில் இந்தியா பொருளாதாரத்தை கையாள முடியாமல் தவிர்த்தது, தடமாறியது. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல என்று மேலும் குறிப்பிட்ட அவர், நாங்கள் பின்பக்க கதவழியாக தனது சொந்தக்காரர்களுக்கு சுரங்க உரிமையை ஒருபோதும் பெற்றுத்தர மாட்டோம் என்கின்ற அம்மையார் நிர்மலா அவர்கள், பாஜக ஆட்சியில் நிலக்கரி உற்பத்தி அதிகரிக்கப்பட்டது, சாம்பல் நிறைந்த நிலக்கரியை நாங்கள் வைரமாக்கினோம், நிறுவனங்கள் மின் உற்பத்தி செய்ய முடியாமல் இருந்தவற்றை எல்லாம் மாற்றி தேசத்தை இருளிலிருந்து ஒளிமயமாக்கணும், பேசுவோம். ஆகவே தான் அவர் நிறைய பேசியிருக்கிறார், நிறைய வாதங்கள் வந்திருக்கிறது, மாநிலங்கள் பிரச்சனைகள் எல்லாம் எதிரொலிக்க இருக்கிற இந்த நேரத்தில் இது குறித்து பேசுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் திரு லெனின் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா வாருங்கள். வங்கித்துறை அதிகாரியும் முன்னாள் வங்கித்துறை அதிகாரியும் அரசியல் விமர்சகராக இருக்கிற திரு ரவிசங்கர், நான் உங்களை வரவேற்கின்றேன். தேங்க்யூ. எமது வெளிப்புற படப்பிடிப்பினோடு இணைகின்றார் அரசியல் விமர்சகர் திரு சரவண பெருமாள் சார், நான் உங்களை வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் செய்தி தொடர்பாளர் முருகானந்தம் வணக்கம். உங்களை ரொம்பவே கேள்வி கேட்டிருக்கிறாங்க நம்முடைய நிதியமைச்சர் முருகானந்தம். உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். நாட்டை இந்த அளவிற்கு சரிவுக்கும் அழிவுக்கும் சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் உள்ளாக்கிய யூபி அரசாங்கம், காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கின்றது? வெட்கப்படுகிறீர்களா, வேதனைப்படுகிறீர்களா, தடுமாறுகிறீர்களா? பதில் கொடுப்பதற்கு உங்களிடத்தில் ஆவணப்பதிவுகளோ உண்மையிலே இல்லையோ என்ற கேள்வியை மிக 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 ஆவேசமாக எழுப்புகிறார் சபை முன். உங்களின் பார்வை முருகானந்தம். நிர்மலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் ஆவேசம், பொய், அப்புறம் என்ன சொல்றது, இட்டு கட்டப்படுகின்ற கட்டுக்கதைகள், இது மட்டும்தான் அவங்க கைவசம் இருக்கு. அவங்களுக்கு இந்தியாவுடைய கடந்த கால வரலாறு எப்படிங்கிறதும் தெரியல. இந்தியாவை வருங்காலத்துல இந்த தேசம் எப்படியான தேசமாக உலகத்தின் முன் நிற்க வேண்டும் என்கின்ற அவதானமும் இல்லாத ஒரு ஒரு வெற்று டாம்பீகம் கொண்ட ஒரு பெண்மணி நிர்மலா சீதாராமன். அவர்கிட்ட அகங்காரம் உண்டு, என்ன சொல்றது, ஆணவம் உண்டு, பொறுமையற்ற நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற திராணியற்ற தன்மை உண்டு, இதெல்லாம் உண்டு. ஆனால் இந்த நாட்டை, நிதி நிர்வாகத்தை, பொருளாதாரத்தை நிர்வாகம் செய்கின்ற திறன் சுற்றும் கிடையாது. நம்ம ஊர்ல சொலவடைகள் உண்டு இதுக்கெல்லாம். அதாவது ஆட தெரியாதவன் மேடை கோணன்னு சொல்லுவா, 58 ரூபா அறுக்க மாட்டாதவன் இடுப்புல 58 அருவாள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம். அதெல்லாம் அப்படியே துல்லியமாக பொருந்தக்கூடிய ஒரு ஆளுமை உண்டுனா அது நிர்மலா சீதாராமன். அதுக்கு முன்னோடி நரேந்திர மோடி. இப்ப நான் வருவோம். நம்ம கிட்டத்தட்ட இந்த 200 ஆண்டு காலம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பின்னால் இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு உள்கட்டமைப்பு வசதிகளையும் உருவாக்கி இந்த தேசத்தை ஒரு அறிவியல் பார்வையோடு முன்னகர்த்தி கொண்டு சென்ற பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய காலம் தொடங்கி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் காலம் வரைக்கும் இந்த தேசத்தை ஒவ்வொரு செங்கலாக கட்டி எழுப்பிய இயக்கம் காங்கிரஸ். இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்தை, இந்த தேசத்தினுடைய கூட்டாட்சியை, இந்த தேசத்தினுடைய என்ன சொல்றது, அனைத்து தேசிய இனங்களின் நிகர்மையும் கட்டி எழுப்பிய ஒரு பேரியக்கம் காங்கிரஸ். அதெல்லாம் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறதுக்கு ஒரு ஆணவமும் அகங்காரமும் இருக்கணும். அது அம்மையார் நிர்மலா சீதாராமன்ட்ட துல்லியமா இருக்கு.
நாம காங்கிரஸ் எழுப்பக்கூடிய கேள்விகள் இந்த இதுல வந்து ஏன் வந்து விலைவாசி வந்து இன்னைக்கு நிர்ணயிக்கக்கூடிய அளவிலே இன்னைக்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது ஒன்று. பெட்ரோல் டீசல் போன்ற அடிப்படையான அத்தியாவசிய பொருட்களுடைய எரிபொருட்களுடைய விலை இன்றைக்கு சாமானிய மக்கள் கை கட்டக்கூடிய அளவுல இல்லைங்கிற ஒரு சூழல். கடந்த ஆட்சிக்கு வரும்போது வாய்கிலேயே வந்து இவங்க சொன்ன ஏதாவது வாக்குறுதி இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? உங்க டாலருக்கு எதிராக ரூபாயுடைய மதிப்பை 40 ரூபாய்க்கு கொண்டு வருவோம்னு சொன்னீங்களே, அது ஏதாவது நடந்திருக்கா? பெட்ரோலுடைய விலை வந்து 30 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் அப்படின்னு வாய்க்கிலேயே ஊதார் விட்டீங்களே, அது நடந்திருக்கா? ஒவ்வொரு வங்கியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடக்கூடிய அளவுக்கு கருப்பு பணம் இருக்கு. அதெல்லாம் கொண்டுட்டு வந்து வங்கியில குடிமக்களுடைய கணக்குகள்ல நிரப்புவீங்கன்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் நிரப்பி இருக்கிறீங்களா? நாட்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் சொன்னீங்களே, அது உருவாக்கி இருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா? இந்த கேள்விக்கு எதுக்காவது வந்து நீங்க வந்து தரவுகளோடு பதில் சொல்வீர்களானால் நீங்க வந்து இந்த விவாதம் ஆரோக்கியமானதா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? நேரு இழுக்கிறீங்க. காங்கிரஸ் கட்சி 10 வருஷத்துல என்ன செஞ்சதுன்னு கேக்குறீங்க. காங்கிரஸ் கட்சி 10 வருஷத்துல என்ன செய்யுது என்பது இந்த தேசத்துடைய இமயம் முதல் குமரி வரை இருக்கின்ற உங்களால் பார்த்து உணரக்கூடிய என்ன சொல்றது, பாலங்களாக, கட்டிடங்களாக, நிறுவனங்களாக, அது தவிர கோடிக்கணக்கான கல்விக்கூடங்களாக, தொழில் கூடங்களாக, சாலைகளாக இந்த தேசத்தினுடைய இது வடகோடி முனையிலிருந்து தென்கோடி முனை வரை உங்களுக்கு காண கிடைக்கும். காங்கிரஸ் என்ன கேட்கறதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, இதையெல்லாம் பார்த்துட்டு உங்களால கேட்க முடியுதுன்னா உங்களுக்கு வந்து ஒண்ணு பார்க்கக்கூடிய கண் இல்லைன்னு அர்த்தம். நான் ஒரு கேள்வி முருகானந்தம், நான் ஒரு கேள்வி அம்மையார் அவர்கள் கேட்டாங்க. ஊழலுடைய அடையாளமாகத்தான் இந்த காங்கிரஸ் கட்சி வீழ்ந்தது. அதில் 2G ஸ்பெக்ட்ரம் ஓல், ஆதர்ஷ் ஓல் வீடு இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கியது, கோல் மைன்ஸ் ஊழல், காமன்வெல்த், ஏஷியன் கேம், இவை எல்லாமே கல்மாடி, நம்முடைய மன்மோகன் சிங், ராசா மற்றும் மும்பையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதிகாரிகள் மிக இந்தியாவை உலுக்கிய இந்த ஊழல் மூலமாக ஊழல் சாம்ராஜ்யத்தில் இவர்கள் வீழ்ந்து போனார்கள். இதை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தேர்தல் காலங்களில் 2G ஸ்பெக்ட்ரம் 2014 எதிரொலித்ததை போன்று மறுபடி உங்களுடைய தவறுகளை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். இதை எப்படி எதிர்பார்க்கின்றீர்கள்? இது முதல்ல வந்து தவறு அப்படிங்கறத வந்து நாம இருக்கிற ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இந்த 10 வருஷமா இவங்க என்ன ஆணி புடுங்கிட்டு இருக்காங்கன்னு நான் கேட்கிறேன். இந்த 10 வருஷமா இந்த ஊழலுக்கு எதிராக நீங்கள் என்ன ஆணி புடுங்கி குவிச்சிருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். இந்த ஊழலுக்கு எதிராக நீங்க எடுத்த நடவடிக்கை என்னன்னு கேட்கிறேன். இந்த 2G ஊழல் இன்னும் அப்பீல் கூட நீங்க போய் அந்த அப்பீல கூட ட்ரையல் கொண்டு வரக்கூட கூட இல்லாத ஒரு அரசாங்கம், ஒரு முதுகெலும்பு இல்லாத திராணியற்ற ஒரு கோழை அரசாங்கம் தான் இன்னைக்கு மத்தியில் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த என்ன சொல்லப்படுற நிலக்கரி ஊழல் அல்லது இந்த இதுல எல்லாம் வந்து என்ன மாதிரியான தீர்ப்புகள் வந்தது, இதுல அடுத்த கட்டத்துக்கு இவங்க என்ன எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் 0. ஒன்று. 10 வருஷமா நீங்க ஆட்சியில என்ன கிழிச்சீங்கன்னு கேட்டா வந்து இந்த பழைய கதைகளை திரும்ப பேசிட்டு பழைய புதிய முந்தையில பழையகள்ங்கிறது மாதிரி இந்த உளுத்து போன வாதங்களையே இந்த 9-10 வருஷமா கேட்டு காது புளிச்சு போச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் பண்றி இருக்கக்கூடிய இமாலய ஊழல்கள் இருக்குல்ல, நீங்க அதானிக்கும் அம்பானிக்கும் இதர வந்து கார்பரேட் முதலாளிகளுக்கும் இந்தியாவுடைய சாதாரண சாமானிய மக்களுடைய கோவணத்தை உருவி பட்டு குஞ்சம் கட்டிட்டு இருக்கீங்கல்ல, அந்த புளுத்து போன வரலாறுகளை பேசுறதுக்கு நாங்க ஆட்சிக்கு வருவோம். அன்னைக்கு வந்து உங்களுக்கான பதில வந்து அதுக்கான காலத்தை ரிசர்வ் பண்ணிருக்கோம். அதுக்கான காலத்துல அப்ப சொல்லுவோம் நீங்க என்னென்ன வந்து என்ன மாதிரியான அந்த நாட்டை வந்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரங்களை சுரட்டி உங்களுடைய பணக்கார உங்களுடைய கார்பரேட் கோமான்களுக்கு தாரை வார்த்திருக்கிறீங்கிறத நாங்க வந்து சொல்றோம். அது அப்புறம் பேசிக்கலாம். அந்த காலத்துல முருகானந்தம் 10 ஆண்டுகளாக நீங்கள் அளித்த வாக்குறுதி என்ன, அதை நிறைவேற்றிருக்கிறீங்களா? ஒன்று. இரண்டாவது, வரி பகிர்வாக இந்தியாவுடைய மாநிலங்கள் அளிக்கக்கூடிய, குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் அளிக்கக்கூடிய பகிர்வுக்கு இணையானத இதை வந்து நீங்க திருப்ப கொடுக்கறீங்களாங்கிறது ரெண்டாவது. இந்த 2 கொஸ்டின் வந்து எழுப்பப்பட்டிருக்கிறது, பொது விவாதத்துல இருக்குது. இதுக்கு நீங்க பதில் சொல்லல. ஒன்று. மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தொடர்ச்சியாக சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்தியாவுல வேலைவாய்ப்பின்மையும் இந்தியாவில வந்து விலைவாசி உயர்வும் சாதாரண மக்களினுடைய குரல் வலையை நெறித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு நீங்க இதுவரைக்கும் என்ன பதில் சொல்லியிருக்கிறீங்க? அம்மையாருடைய இந்த 2 நாள் வீராவேசமான குழுக்கள்ல இந்த கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு பதில் இருக்கான்னு நீங்களும் சோதிச்சுக்கலாம், நானும் சோதிச்சுக்கலாம். முருகானந்தம் சார், உங்களுடைய கேள்விகளுக்கான பதில நான் இப்ப வாங்க போறேன். நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் கேட்க போறேன். திரு ரவிசங்கர் சார், இப்போ
பரஸ்பரம் நீங்கள் பேசுவோம், ரெண்டு பேருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யூபி அரசாங்கம் எதுவுமே நடக்கலைன்னு. இந்த கம்பேரிசன், இந்த சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன் யூபிஏ வர்சஸ் என்டிஏ. இப்போ என்னன்னு பார்த்தா இன்ஃப்ளேஷனை இப்போ பார்த்தீங்கன்னா 5.9 இன்று மாலை இன்று காலை. ஃபாரின் கரன்ஸ் நமக்கு கையில் இருப்பு 622 கோடி, 548 இப்போ ஏறி இருக்கு. அது ஒரு தான். மத்திய கடன் யூபி அரசாங்கத்தில் 52 லட்சம் கோடி, இன்னைக்கு 155 லட்சம் கோடி. இது 57.1 ஜிடிபியினுடைய சதவீதம். IMF சொல்லுகிறது 100% மேலே போயிருந்து அச்சுறுத்துறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். 80% தாண்டிடுச்சு. 81%, இன்னொரு இதில் 57%. தவறு 57ங்கிறது தவறு. சரி, இப்போ இந்த கடன்கள் எல்லாம் இதே சமயம் 81% கடன் அவர்களுக்கும் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓவரால் ட்ரேட் டெஃபிஷியட்டை நாங்கள் பார்த்தீங்கன்னா 61.44 பில்லியன் டாலர்ஸ். அது 2022 100 பில்லியன் இருந்துச்சு. இப்போ குறைஞ்சி 61 ஓவரால் ட்ரேட்ஸ் டெபிசிட். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது யூபிஐயும் இதையும் பார்க்கும்போது சில விஷயங்களில் யூபிஐ மேன்மையாக இருக்கிறது. வரி விவகாரங்களில் பிஜேபி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்றுமே செய்யலை, நாங்கள் வந்து தான் புதுசாக கொண்டு வந்தோன்னு மோடி அவர்களும் நிர்மலா அம்மையார் அவர்களும் பேசுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் பிஜேபி அரசாங்கம் கடந்த 10 வருஷமாக இருக்கு. இவங்க பிஜேபி அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் கொண்டு வர போகிறோம். இந்த ஒயிட் பேப்பரில் எங்களுக்கு நாங்கள் என்ன மாதிரி ஒரு அரசாங்கம், நிதி நிலைமை, என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ஆல் தீஸ் திங்ஸ் என்ன நாங்கள் யூபிஏ கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு 2014 கிடைச்சது, அது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்க போகிறோம், வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க போகிறோம். அந்த வெள்ளை அறிக்கையில் எல்லா டீட்டெயிலும் கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. அந்த டீட்டெயில் தான் இப்போ 2 நாளாக நேற்று வந்துட்டு இருக்கு. ஃபுல் டீட்டெயில் வந்திருக்கு அண்ட் ஃபுல் ரிப்போர்ட்டும் ஐ எம் ஹேவிங் இட் வித் மீ. பக்கா வச்சிருக்கீங்க எல்லாம் ஃபுல் டேட்டா வரும்போதே ஃபைலை போட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்க. அது மக்களுக்கு சொல்லுங்க. இது வந்து இந்த டேட்டா வந்து இது ஃபுல்லி ஆல் தி டேட்டா யூபிஏ கவர்மெண்ட்ல என்னென்ன நடந்தது, என்ன ப்ராப்ளம், என்ன மாதிரி ஸ்கேம்ஸ் இருந்தது, தென் பேங்கிங் செக்டரில் எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தது, நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருந்தது, ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோ இருந்தது, எவ்வளோ இருக்கணும், தென் வெளிநாட்டு கடன் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்ஸ் அந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்ஸ் எவ்வளோ இருந்தது, அத்தனை இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வெளிநாட்டு கடன் இருக்கலாம். சரி, நீங்க எவ்வளவு நாள் லோன் வாங்கலாம். நீங்க 100 கோடி இப்போ போயிருக்கு அப்படின்னா 100 கோடி போய் தாண்டி விடும்னா IMF கவலை தெரிவித்திருக்காரு. இருக்கட்டும், இன்டர்நேஷனல் மானிட்டரி. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு எனி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு இவங்க இப்போ எல்லாருமே சொல்ற மாதிரி அதானி எடுத்துங்க, அம்பானி எடுத்துங்க, அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட் நாட் கிவ் ஏ ரோசி பிக்சர். அவ்வளவு அழகா இருக்காது. கண்டிப்பாக எந்த அளவுக்கு இவங்க பேங்க்ல லோன் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் இருக்கும் கம்ப்ளீட்டா. அவங்களுடைய பாரோயிங்ஸ், டேர்ம்ஸ் ஆஃப் பாரோவிங்ஸ் அதில் போய் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ வட்டி கட்ட வேண்டி இருக்கும், தெளிவாக இருக்கும், எவ்வளோ இது எல்லாமே இருக்கும், கிளியர். ஸோ இதனால அம்பானி, ஆனால் அவர் உலகத்தில் இருக்க டாப் 100 இதில் அவரும் ஒருத்தர் இருக்கார், பெஸ்ட்டாக இருந்தார், லட்சக்கணக்கான கோடி. அதே தான் அந்தானியும் 3வது இடத்துல இருந்தார். எஸ், இன்னைக்கு அதானி $100 பில்லியன் மறுபடியும் நெட்வொர்த் வந்தாச்சு. ஸோ இதை மாதிரி அரசாங்கமும் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் பாரோவிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது என்ன பார்க்கணும்னா இந்த பாரோவிங்ஸை நீ எப்படி யூஸ் பண்ற, அதுதான் கேள்வி. இப்போ பாரோவிங்கை வந்து ஹவு டு ஓவர் கம், அதுதான் முக்கியம். ஏன்னா இந்த பாரோவிங்கின் மூலமாக சாமானியர்களுடைய தலைவியில பெரிய இடி விழுந்துடக்கூடாது, காலத்துக்கும் ஒரு பாரமாகிடக்கூடாது. அப்படி இல்லை, பாரோவிங்ஸை ஓவர் பண்ண வேண்டிய கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வளர்ந்து வரும் எக்கானமி கரெக்ட் நாளைக்கு ஒரு டெவலப்டு எக்கானமியா ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். கடன் வாங்கித்தான் ஆகணும். இந்த கடனை நான் எப்படி யூஸ் பண்ண போறேன், நான் ஃப்ரீ பீஸா கொடுக்க போறேனா, ஏற்கனவே வாங்கின கடனை திருப்பி அடைக்க போறேனா, ஆர் என்னுடைய நாட்டில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு நாடுன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இஸ் அல்டிமேட் அண்ட் ஹெல்த் கேர் இஸ் இம்பார்ட்டன்ட். வெரி குட். அண்ட் எந்த ஒரு கண்ட்ரி எடுத்துட்டாலும்
மைனிங் அண்ட் பவர் செக்டர் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து இந்த பணத்தை வச்சு எந்த அளவுக்கு இந்த இதை டெவலப் பண்ணுறீங்க, இந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுனால கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜெனரேட் ஆகும், மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும், அண்ட் இதில் வர மாதிரி இன்கம்மை வச்சு நான் என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு லோன் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 100 கோடி லோன் இருக்குனால் 100 கோடி ஒரே நாள் அடைக்க போகிறதில்ல. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன், சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டீங்க. கண்டிப்பாக. இப்போ 2008 இருந்து யூபி அரசாங்கத்தில் இருந்து நம்ம ரெண்டு கம்பேரிசன் பற்றி தான் நிகழ்ச்சியை நடத்தணும். கண்டிப்பாக. சும்மா போயிட்டு அது சரியா இது சரியா சத்தம் போட்டால் மக்களுக்கு ஒன்றும் விளங்காது. கண்டிப்பாக. 5.4 5.7லேயே நிற்குது மன்மோகன் சிங் அரசாங்கம் 2014 வரைக்கும். கண்டிப்பாக. மோடியுடைய அரசாங்கம் வருது, அதையும் 5.4 5.8 வெரி மோசமான இண்டிகேஷன் 6 7 அப்படி வந்து 2019 வரைக்கும் வந்துட்டு 20 21 22 என்னது எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப மோசமாக போய் இப்போ இன்னைக்கு சாயந்தரம் 6 9க்கு வந்துட்டு. இது மோசமான இண்டிகேஷன் சர்வதேச ஆளுநர்கள் சொல்கிறாங்க. நாட்டில் வேலை இழப்பு அதிகரிக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? நான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்கு, அதை வந்து பார்த்துருக்கேன். நான் வந்து 2004 2001லேருந்தே ஒரு இது எடுத்திருக்கேன் ஸ்டாட்டிஸ்டிக். அந்த மாதிரி எடுக்கிறச்ச நம்ம நாட்டில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஆல்வேஸ் இந்த ரேஞ்ச் 4.7 5.2 5.5 5.8 இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. வெதர் 2004 2005 எடுங்க, 2010 எடுங்க, 2014 எடுங்க, 2018 எடுங்க, இந்த ரேஞ்சில் தான் போகிறது. 2020 அதில் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப்டர் பேண்டமிக் ஆஃப்டர் பேண்டமிக் ஆல்சோ 10லேருந்து 8.2 7 இந்த மாதிரி குறைஞ்சு வந்திருக்கு. ஏன்னா பேண்டமிக் உடைய இம்பாக்ட் இருக்கும். அந்த இம்பாக்ட் எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ங்கிறது இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, ஆப்போசிஷன் பார்ட்டி ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு கிடையாது. இப்போ இது கேள்வி கேட்குறேன். இப்போ என்ன கேள்வி, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, டெலிவரி போகிறோம். அப்போ உங்களை விட குறையா இருந்த யூபிஏ ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்கிறது தப்பு தானே? நீங்கள் 7 8 நீங்கள் நான் உங்களை கேட்கல, பிஜேபி 7 8ன்னு வந்துட்டு அன்எம்ப்ளாய்டுடைய பாயிண்ட் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும்போது இவங்க 5க்குள்ளே வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க கட்டுப்படுத்தினாங்களா? காங்கிரஸ் கட்சியில் யூபியோட அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருந்ததாக தானே இண்டிகேட் பண்ணுறது என்கிட்ட இருக்கிற தரவு. நீங்கள் வந்து ஒரு எக்கானமியோட டெவலப்மெண்ட்டை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதை மட்டும் வச்சு பார்க்க முடியாது. அது மேஜர் ரோல் தானே நாட்டின் வேலை. தட் இஸ் ஒன் ஆஃப் தி பாராமீட்டர்ஸ் தட் வி யூஸ். அவ்வளோதான், ஒரு அளவுகோல், அதுவும் ஒரு அளவுகோல், ஒரு கிரைட்டீரியா. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓவராலாக ஒரு எக்கானமி அப்படின்னு எடுக்கிறச்ச எந்த அளவுக்கு இந்த எக்கானமியில் ஜனங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்குரிய பேசிக் கம்யூனிட்டிஸ் எப்படி கொடுத்துருக்கோம், இந்த அரசாங்கத்துடைய நிதி நிலைமை எந்த அளவுக்கு சாதகமாக இல்லை பாதகமாக இருக்கு, இந்த அரசாங்கத்துடைய வெளிநாட்டு கடன் சுமைகள் எவ்வளவு இருக்கு, இந்த அரசாங்கத்துடைய அந்த கடன் சுமையை எந்த அளவுக்கு எப்படி ரீபே பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்குறச்ச ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே, ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யூபிஏ பீரியட்ல இவங்க பட்ஜெட்டட் எஸ்டிமேட் வந்து 2009 இதில் 5.1% ஆஃப் ஜிடிபின்னு போட்டிருக்காங்க. வேற 6.2 வரைக்கும் போயிருக்கு. அந்த சமயத்தில் அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் எடுக்கும் பொழுது அந்த பீரியட்ல 2011-12 சம்திங் ஆர் 2010ல் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து ஆயில் கம்பெனிஸ் அண்ட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்களுக்கெல்லாம் வந்து சப்சிடி கொடுக்கணும். அந்த சப்சிடி கொடுக்கறத கேஷ் சப்சிடி கொடுக்காம இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பாண்ட் கிரியேட் பண்ணி பாண்டு கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் பாண்ட். ஸோ இந்த பாண்டு மூலம் உங்களுக்குரிய சப்சிடி இந்த தேதியில் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாண்டு கொடுக்காம இவங்க ஆக்சுவல் கேஷாக கொடுத்துருந்தாங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் இன்னும் ஒரு 0.3 0.4% அதிகமாக ஆகிருக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால எப்படி இவங்க மேனேஜ் பண்ணுறான்னு பொறுத்து. ஆனால் நான் சொல்லிட்டு வர்றேன், இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் 2004 2011 4.63 இருக்கு. யாருக்கு? யூபி அரசாங்கத்தில். மோடி அரசாங்கத்தில் என்ன சொல்லுறதுன்னா 5.13 இருக்கு. அதுலேயும் மோடி பேக்கில் தான் இருக்கார்.
அந்த மாதிரி பார்க்க அதை கூடாது. நான் பார்க்க கூட சொல்றேன், நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் டெபிசிட்ல அது சொல்லி விட்டுருங்க. சப்சிடியை பொறுத்தவரை அவங்க கொடுத்தது 2.27%. மோடி கவர்மெண்ட் கொடுத்தது சப்சிடி அப்படியே குறைச்சி 1.34 தான் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களுக்கு 1.67. மோடி கவர்மெண்ட்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3.2. மேக் இன் இந்தியா திட்டத்தில் பார்த்தீங்கன்னா யூபிஏ கவர்மெண்ட்ல 12.6% இருக்கிறது. மோடி அரசாங்கத்தில் 11 டிக்ளைன் ஆயிருக்கு. அப்ப எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யூபிஏ கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே பண்ணலன்னு ஏன் சொல்றீங்கன்னு கேள்வி பேசுவோம். உங்களுக்கு அடுத்தாப்புல நடந்துறேன். திரு லெனின், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர், நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது நம்முடைய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அளித்திருக்கிற இந்த வெள்ளை அறிக்கை என்பது உண்மையில் அவர்களுடைய தவறுகளை வெள்ளை அடித்து மறைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மோடி ஏதோ ஒரு மேஜிக்கை நிகழ்த்தி விட்டது போலவும் இந்தியாவை எல்லாவற்றிலும் வளர்த்து விட்டதை போன்ற ஒரு பிம்பத்தை அவர் ஏற்படுத்துகிறார். நம்மளுடைய கேள்வி என்னென்னா, உலகில் பசி குறியீடு ஹங்கர் இண்டெக்ஸில் 125 நாட்டில் 111வது இடத்துல நம்ம இருக்கிறோம். ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் உலகத்திலே அதிகமாக வாழ்கிற நாடு இந்தியா. உலகில் பட்டினியால் இறக்கும் குழந்தை 3 பேர்னா 3 2 பங்கு இந்தியாவில் தான் சாகுறாங்க. குழந்தை இறப்பு விகிதம் இன்னைக்கும் 1000 பேருக்கு 26.619%. 111வது இடத்துல. ஆமாம், அப்படி இது எடுத்து போனீங்கன்னா மத்திய அரசு மறுக்கிறாங்க சார். இல்லை, அதெல்லாம் சரியில்லாத சர்வதேச நிறுவனங்கள் நீங்கள் தான் எல்லாத்தையும் மறுப்பீங்களே. இப்போ என்ன வருதுன்னா, ஃபிஸ்கல் டெபிசிட்டை பற்றி ஒரு பேச்சு இப்போ சொன்னீங்க. ஆமாம், ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து நாங்கள் குறைச்சிருக்கிறோம், போன ஆண்டை விட இந்த ஆண்டு குறைச்சிருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன, இது சென்ட்ரல் ஃபிசிக்கல் டெபிசிட் மட்டும்தான் வருது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8% அதிகரித்து இருக்கிறது. 8% வந்துருதோ? ஆமாம், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் எல்லாத்தையும் எடுக்கணும். சென்ட்ரல் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் நேஷனல், அதாவது ரைட் ஜிடிபியிலேருந்து எடுக்கணும். நீங்கள் சென்ட்ரல் ஜிடிபி மட்டும் எடுக்கிறீங்க. அப்படி பார்த்தோன்னா இன்ஃப்ளேஷன் 14% போதா? ஆமாம், அப்போ 8% மேலே எல்லாம் பொருளாதார நிபுணர்கள் தாங்க எடுத்து வைக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை மட்டுமே நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. இன்னொன்று, இப்போ நீங்கள் சொன்னீங்க கோல், சாம்பல்லேருந்து வைரம் வந்தது. அது எப்படிங்க நடுக்கடலில் தாண்டோன்னா 2 பங்கு அதிகம் விளைவித்தது? 2 பங்கு அதிகம் எப்படி அதானிக்கு விலை அதிகமாக இங்கே கொண்டு வந்து விலை நிர்ணயம் செய்து முடிந்தது? அதனால் இன்றைக்கி சாதாரண சாமானிய மக்களுடைய மின் கட்டண உயர்வு என்ன? தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா மாநிலங்களிலும் உதவி திட்டத்துக்கு பின்பு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் மின் கட்டணத்தில் உயர்வு உண்டு. அதை அங்கீகரித்தான் நாங்கள் மானியம் தருவோம்னு ஒரு அரசு மிரட்டுகிறது என்றால் இது யாருக்கான அரசு என்பதை நம்ம கேள்வி கேட்கணுமா இல்லையா? எனவே இந்த growth அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பெரிய மாய்ஜாலம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, 1901 1951 வரையிலும் பார்த்தீங்கன்னா 0.75% தான் வளர்ச்சி, மிக மிக குறைவு. 1950 80 வரையிலும் பார்த்தீங்கன்னா 3.5%. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 5.2%. 1980 2022 வரலையும். இப்போ 2002 பார்த்தீங்கன்னா 2009 வரலையும் 8% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 70 வருஷத்தில் 1%னா 1% growthனா 70 வருஷம் ஆகும் டபுள் ஆக நம்ம எக்கனாமி. சரி, 3.5%னா 21 வருஷம் ஆகும். 5.2%னா 13 வருஷம் ஆகும். 8%னா 9 வருஷம் ஆகும். மோடி ஆட்சி வந்து எத்தனை ஆகுது? 10வது ஆண்டு, 9 வருஷம் தாண்டிடுச்சு. உங்கள்கிட்ட யூபிஏ கொடுத்துட்டு போனது எத்தனை $1 trillion? இப்போ எத்தனை $1 trillion? 5 trillion நீங்கள் அடைந்திருக்க வேண்டும் டபுளாக இருந்திருந்த வளர்ச்சி. இந்த கால்குலேஷன்லாம் இருக்குது, இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம். ஏன் ஆகலை? இன்னும் 3 trillion 3.5 trillion தானே நம்ம இது பண்ணுறோம். நம்ம வந்து 4.5க்கு மேலே போயிருக்கணும், 5 நெருங்கி இருக்கணும், ஆனால் போகலை. ஆனால் இடையில பேண்டமிக் ஒரு பெரிய ஒரு ஹடில்சன், அது ஒரு ஆப்ஸ்டக்கிள், அது வந்து நேச்சுரல் பேண்டமிக். ஆனால் மோடி மேடு டிசாஸ்டர் டிமானிட்டைசேஷன், அதை ஏன் மறைச்சிடுறீங்க? அந்த டிமானிட்டைசேஷனால சிறு குறும் தொழில்கள், வேலை வாய்ப்பு அத்தனையும் அடிபட்டதா இல்லையா இந்தியாவில்? அதை ஏன் விவாதிக்க மறுக்கிறீங்க? இந்த டிமானிட்டைசேஷன்ல யார் லாபம் பெற்றது? உங்கள்கிட்ட ஏதாவது தரவு இருக்கா? இருக்கு, இது வந்து இருக்கு. இந்த டிமானிட்டைசேஷனால இப்பயும் கோயம்புத்தூர் போங்க சார், எத்தனை பேர் தள்ளு வண்டியில் பணம் வைக்கிறவங்க முழுக்க முன்னாடி 50 பேரை வேலை பார்த்த ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருந்தவங்க. ஓ, டிமானிட்டைசேஷன்ல இருந்து எல்லாமே முடிஞ்சது. சிறு குறும் தொழில்கள் அழிந்தது. இன்னைக்கும் அது வர முடியல. ஏங்க, கார்பரேட்டுக்கு 3% வட்டியில் கொடுக்குறீங்க, இன்னும் சில கார்பரேட்டுகளுக்கு உங்களுக்கு வேண்டிய கார்பரேட்டுக்கு கடனே தள்ளுபடி பண்ணுறீங்க. 25 லட்சம் கோடி ரூபா அந்த 10 ஆண்டில் கடனை தள்ளுபடி பண்ணுவீங்க. ஆனால் சிறு குறுந்தொழில்களில் விவசாயிகள் வாங்கின கடனுக்கு நீங்கள் ஏன் தள்ளுபடி வேண்டாம்? அதை நீண்ட கால கடனாக கூட நீங்கள் வைக்க முடியலையே, வைக்கலையே. அந்த வட்டி அதிகமாக இருக்கிறதே சிறு குறுந்தொழிலில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு, நடுத்தர தொழிலில் ஈடுபடக்கூடிய. இந்தியாவுடைய ஜிடிபியில் 30% ஜிடிபியில் எம்எஸ்எம்இ.
எம்எஸ்எம்இ ஐயா இருக்கிறாங்க. நான் சொல்ல எதுவுமே தப்பா சொல்ல. இருங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டி ரெஜிம் வந்த பிறகு என்ன நடந்திருக்கு? நான் ஒரு செக்டார் வைஸ் வந்துடுறேன், அப்புறம் நீங்க வாங்க. இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு the bottom 50% இருக்காங்கல்ல. ஒரு நிமிஷம் நீ பேசுங்க. சரவண பெருமாள் சார், நீங்க இருங்க, நான் ரெண்டாவது வரேன். லெனின் சார் பேசின பிறகு நீங்க தான் பேச போறீங்க. இருங்க. அதாவது இந்த பாட்டம் 50% இருக்குல்ல, அவங்க மேல ஜிஎஸ்டி வரி 64%. டாப் 10% இருக்குல்ல, வெறும் 4% தாங்க. இந்த அரசுடைய இது விஷயம் இதுலயே தெரிஞ்சு போய். இப்ப ரைட். அப்ப ஏழை எளிய மக்கள் மீது வரி. ஒரே ஒரு விஷயம் இருங்க. அதாவது நேரு காலத்துல நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 50களில் நம்மளுடைய வரி வருவாய்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 6.6% தான் ஜிடிபியில். ஆனா இன்னைக்கு 17%. இந்த 17% சாதாரண நடுத்தர ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து வசூலிக்கப்படுகிறது. உள்ள வரி வருவாய் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி செக்டார் வளர்ந்து போச்சு. அன்னைக்கு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை சார். நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. நான் டைரக்ட் இன்டெக்ஸ் பத்தி பேசுறேன், இன்டைரக்ட் டாக்ஸ் பத்தி பேசிட்டு. மறைமுக டைரக்ட் டைரக்ட் டாக்ஸ்ல தான் நீங்க நிறைய சலுகைகள் கொடுத்துட்டீங்க. இன்னும் சொல்ல போனா டாக்ஸ் ஹாலிடேஸ் ஃபார் கார்ப்பரேட்ஸ் நீங்க அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க இந்த பக்கம் கிள்ளி கூட கொடுக்கறது இல்லைங்கிறது தான். மானியத்தை நீங்க சொன்னீங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க. 2% இருந்த மானியம் இன்னைக்கு 1.6%. இது வந்து குழந்தைகளுக்கான எஜுகேஷன், பெண்களுக்கான ஊட்டச்சத்து விஷயம், விவசாயிகளுக்கான சப்சிடிஸ், இவை அனைத்தும் குறைக்கப்பட்டிருக்கு. ஏங்க கிராமப்புற 100 நாள் வேலை திட்டத்துக்கு உருவான அந்த பணத்தில் கூட இன்றைக்கு வெட்டு விழுந்திருக்கிறது. சரி, அதெல்லாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக அடுத்தவள பேசுவோம். இல்ல இதை ஒன்றும் முடிச்சிடறேன், பெரிய முடிச்சிடறேனே, இதோட முடிச்சிடறேனே. சரி, அப்போ நீங்க எல்லாவற்றையும் நீங்க இதோடு இணைத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ கோலை பத்தி சொன்னீங்க. ஆமாம், கோல் வந்து ரொம்ப முக்கியமானதான். ஆனால் அது யார் கையில் இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன் இந்த விலையேற்றம் வருகிறது? இது முன்பெல்லாம் நடந்திருக்குதா? இப்படி நீங்கள் எல்லாவற்றையும் இணைத்து பார்க்குற போது இந்தியாவில் இன்றைக்கு விவசாயம் அழிந்து போயிருக்கிறது, விவசாயிகளுக்கான வாங்கும் சக்தி குறைந்து போயிருக்கிறது. அவர்கள் விளைவிக்கிற பொருளுக்கு என்ன சொன்னீங்க, 2022 50 விழுக்காடு அதிக லாபத்தோடு நாங்கள் விலை நிர்ணயம் செய்வோம், லாபம் குடிக்கிற தொழிலாக விவசாயத்தை மாற்றுவோம். இன்னைக்கு என்ன, உங்க காலத்துல 90 லட்சம் விவசாயிகள் கிட்டத்தட்ட 1,744 பேர் செத்து போயிருக்காங்க. இந்த 10 ஆண்டுகள்ல தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வாங்கிய கடனை கட்ட முடியும். ஒரு நாளைக்கு 40 பேர். என்ன குழப்பம், ஒரு நாளைக்கு 30 பேர் 40 பேர். எங்கயா தரவு இருக்கு? 30-40 பேர்னா எவ்வளவு பெரிய குழப்பம் கேக்குறேன். என்சிஆர் நான் சொல்ற தரவு என்சிஆர்பி கிரைம் ரிப்போர்ட் இருக்கு, பாருங்க. நீங்க அனுப்புறதுதான் இதே பிரச்சனை. மறைச்சிட்டீங்க. வேலையின்மா திண்டாட்டத்தை பற்றி அது கணக்கெடுத்தா அதை மறைச்சிடுறீங்க. சிஎம்ஏ ரிப்போர்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுவரையிலும் இந்தியாவில் ஜனநாயக முறையில் அரசுகளுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பல்வேறு புள்ளி விவர நிறுவனங்கள் இருந்தது. அந்த நிறுவனங்கள் எல்லாம் அவ்வப்போது, அது காங்கிரஸ் கட்சி காலத்துல கூட குறைத்து சொல்லி இருக்கிறது 2008. ஆனா அந்த காங்கிரஸ் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்து அடுத்த வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு பயன்படுத்தினார்கள். ஆனா இங்க என்னன்னா அந்த நிறுவனத்தை அழித்து விட்டீர்கள். நிறுவனத்தை பிஜேபி மட்டும் அறிவிக்கல, டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் பாலிசி இல்ல. நீங்க ஐயா, நான் சொல்றது நீங்க டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் பாலிசிங்கிறது பொதுத்துறை நிறுவனம். ஆமா, அதை சொல்லல. சரி, NSSOங்கிற நிறுவனம், NSSO. அதே போல ஊட்டச்சத்து குறைபாடுகள் குறித்து கண்காணிக்கிற NNMPங்கிற நிறுவனம் 2016 தரவுகளே இல்ல, அழிச்சிட்டீங்க. ஏன்னா அது காத்திரமாக தன்னுடைய முடிவுகளை சொன்னிச்சு. அதன் விளைவு என்னன்னா நிறுவனங்களே அழிக்க தலைப்பட்டு விட்டீர்கள் என்றால் பெருமைக்காக எதனாலும் பேசலாம் என்கிற நிலையில் இந்த அரசு வந்திருக்கிறது. நல்லதான் நிர்மலா கேள்வி எடுத்து கொடுத்துட்டார். வெள்ளையடிக்கிற முயற்சியை வெள்ளையடிப்பதற்கு கார்ப்பரேட்டுகளும் ஒரு முயற்சியை தான் அரசாங்கம் செய்யறது. இப்ப என்னன்னா இந்த புள்ளி கணக்கெல்லாம் விட்டுரும், கொஞ்சம் மக்களுக்கும் கொஞ்சம் விளங்கணும். இந்த 6.7 7.8 இந்த இண்டெக்ஸ் எல்லாம் விட்டுட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ அம்மா வந்து எப்பவுமே நல்ல ஆக்ரோஷமாக பேசுவாங்க, அழகான ஆங்கிலம் ஹிந்திலையும் பேசுனாங்க. இன்னைக்கு அவங்க வந்து பெருமைக்கு மாவடிக்கிறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு இவர் சொல்றார். அந்த பேச்சினுடைய தாற்பயம், அதனுடைய ஆளுமைத்தன்மை, அதில் உண்மை இல்லாமல் அவர் எப்படி பேசினார் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த கம்பேரிசனை விட்டுருங்க, நான் அந்த கேள்விக்கு போகலை. இவ்வளவு தொடராக அம்மையார் பேசுவதும், மரியாதைக்குரிய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதும், இப்பொழுது நெருங்கி வருகிற தேர்தல் பரப்புரையாகவே நான் இதை பார்க்கின்றேன். இன்றைய பேச்சினுடைய உங்களின் பதிவு என்ன சரவண பெருமாள்? அது முதல்ல வந்து நல்லா ஜெயா நியூஸ், ஜெயா பிளஸ் நியூஸ் குழுமத்தினருக்கும் நெறியாளர்களுக்கும் சக கருத்துரையாளர்களுக்கும் என்னோட பணிவான கருத்துக்களை தமிழ் நெஞ்சங்களுக்கும்
உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுளோட முருகனோட திருவடிக்கு பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கிறேன். அதாவது நம்ம நண்பர் சொன்னாரு லெனின். இல்ல நம்ம அது அந்த அவருக்கு நான் வரேன். முதல்ல முருகானந்தம் ஐயா சொன்னார், சரி, டாலர் ரேட் வந்து 1947 3.30 3.30 இருந்தது. இவங்க படிப்படியா வளர்ந்து என்னன்னா 1995 நரசிம்மராவ் கவர்மெண்ட் முடியக்கூடிய சூழ்நிலை 32.42 காசுகள் 32 ரூபாய் 42 காசுகள் அப்படின்னு ஏறி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க, நீங்களே பாருங்க. அதாவது 32ல 3 இருப்பது என்னாச்சு, 29 ரூபாய் வந்து அதிகரிச்சு. இதெல்லாம் வந்து எதுக்காக நான் சொல்றேன்னா, சோ ராமசாமி ஐயா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுவாரு, இந்த இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்க வந்து இந்த க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இந்தியாவில இருக்க ரிசோர்சஸை வந்து நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஆயில் வெல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க எக்ஸ்பர்ட். அப்பயே 1900 லால் பகதூர் சாஸ்திரி பிரதம மந்திரியாக இருக்கும்போது, ஏன்னா இந்த பதிவை நான் வந்து செய்ய விரும்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, லால் பகதூர் சாஸ்திரியோட செக்ரட்டரி சார் பிசிசியோட ஒரு 6 வருட காலமாக நெருங்கிய ஒரு தொடர்புல இருந்தா அவர் சொல்ல ஒரு சில கருத்துக்கள் என்ன நடந்திருக்கு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் டாஸ்கண்ட் அக்ரிமெண்ட்டை வெற்றிகரமா முடிச்ச பிற்பாடு ஒரு சில விஷயங்கள், மத நல்லிணக்கம், பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னிறுத்தி வேலைகள் நம்ம செய்வோம். அந்த எல்லாமே வந்து இந்தியாவில இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாமே டேப் பண்ணுவோம், ஆயில் வெல்ஸ் எல்லாமே. ஆனா வந்து அவரு துரதிருஷ்டவசமா வந்து அவர் வந்து இறந்துடுறார். அதுலயும் வந்து பல மர்மங்கள் இருக்கு. ஏன்னா லலிதா சாஸ்திரி அம்மையார் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க டெட் பாடியே வாங்க மாட்டேன்னு ஒரு நாள் 24 மணி நேரம் அவங்க வந்து நிராகரிச்சிட்டாங்க. அந்த வந்த அவரோட டெட் பாடி போஸ்ட்மார்ட்டமே கொடுக்கல, ரஷ்யாலையும் போஸ்ட்மார்ட்டம் கொடுக்கல, இங்க இருக்கிற காங்கிரஸ் இது வந்து அப்புறம் அந்த வேற மாதிரி போகும். முருகானந்தம் சார் ஐயா பேசி முடிஞ்சோன்னு நான் வரேன். முருகானந்தம், நம்முடைய சரவண பெருமாள் பேசுற பிறகு நீங்க பேசுங்க, 2 பேரும் பேசுங்க. அவர் வெளியே இருந்து பேசுறாங்க. முருகானந்தம், சரவண பெருமாள் சார் பேசி முடிக்கிட்டு நீங்க பேசுங்க. அதாவது எனி சேஞ்ச் இன் டாலர் இம்பேக்ட் அஃபெக்ட்ஸ் த க்ரூட் ஆயில் அண்ட் த இந்தியன் எக்கனாமி. தட்ஸ் த இந்தியன் எக்கனாமி. சரி, இட் வில் அஃபெக்ட் டைரக்ட் கிரியேட்ஸ் a deficit in India's current account. ஓகே. அது இல்லாம சோ ராமசாமி அவர்கள் பலமுறை இதை பத்தி சொல்லியிருக்காரு பல விவாதங்கள்ல. இன்ஃப்ளேஷன் is directly impacting through the crude oil import. இதை வந்து குறைக்கணும். Its value increases the trade, investment, inflation and overall economic growth. நான் இன்னொரு டேட்டாவும் சொல்ல, 2000 வந்து 99 வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்தது. அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா 5 வருஷ காலத்துக்கு 2000 இருந்து 2005 வரைக்கும் டாலர் பிரைஸ் எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 43 ரூபாய் இருந்திருக்கு. அதற்கு பிற்பாடு இவங்க வந்து 2004 ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தொடர்ந்து அப்படியே 45 இருந்து ஏறி 65 தொடர்ந்து விட்டுட்டாங்க. ஆனா இவங்க மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஸ்டெடியா முருகானந்தம் ஒரு ஸ்டெடி இன்க்ரீஸ் தான். 1 ரூபாய் 2 ரூபாய் இந்த பிளக்சுவேஷன்ஸ்ல தான் ஏறி இருக்கு. இன்னைக்கு வந்து குளோபலைஸ்ட் எக்கனாமி, கோவிட் 2008 நடந்த இந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ரெசெஷன், அந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட் எல்லாமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற வந்து இந்தியாவோட பண மதிப்பீட்டை வந்து குறைச்சிட்டு, அது இல்லாம இவங்க இன்னொன்னு பண்ணிட்டாங்க. அதாவது வாங்க வேண்டிய அந்த க்ரூட் ஆயில கேஷா இது பண்ணாம ஒரு பாண்டை போட்டு, அதாவது ஆயில் பாண்டுன்னு போட்டு அதுல பல லட்சம் கோடி ரூபாய், கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த கடனை எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் வந்து அடைத்து கொண்டு வருகிறது. அந்த முருகானந்தம் ரெண்டாவது வரேன் ஐயா பேசிட்டு நீங்க பேசுங்க சார். நான் உங்க டைம் தரேன். 2 பேரும் பேசினா சரியாகாது. முருகானந்தம் சொல்லுங்க ஐயா. சரவண பெருமாள் சொல்லுங்க. இந்த மாதிரி தான் நீங்க வந்து முருகானந்தம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முருகானந்தம், நான் உங்களுக்கு டைம் தரேன். சரவண பெருமாள் பேசி முடிச்ச பிறகு நீங்க விளக்கத்தை தரீங்க. சொல்லுங்க
சரவண பெருமாள் சார் சொல்லி முடிச்சிட்டீங்களா? இந்த பல லட்சம் கோடி ரூபாய் பாண்ட போட்டு அந்த ரேட்டை வந்து கம்மி பண்ண நீங்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணார் மன்மோகன் சிங் ஐயா. அது இன்னைக்கு வந்து ரெப்ரசன்ஸ் என்னன்னா அந்த கடன் எல்லாம் அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இன்னொரு விஷயம் வந்து இவங்க சொல்றாங்க பெட்ரோல் விலையை குறைக்கல. நீங்க எல்லா ஸ்டேட்டும் வாங்க, ஜிஎஸ்டில கொண்டு வாங்க. சரி, பெட்ரோலியம் டீசல் ஆனா நீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க அதுக்கு? சரி சொல்லுங்க பாக்கலாம். சார் பேசுவோம் சார், இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம் சார். மாநில அரசுகள் ஜிஎஸ்டி பெட்ரோல கொண்டு வரலாம்னு ஒத்துக்கிட்டாங்களா? அந்த கடன்கள் எவ்வளவு இருந்தது அதெல்லாம் எவ்வளவு மாநில அரசுகள் ஜிஎஸ்டி பெட்ரோல கொண்டு வரலாம்னு நிதி ஆயோக் கூட்டத்திலேயோ ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலேயோ ஒத்துக்கிட்டாங்களா? கேள்வி. வருடம் வந்து 1.2 கோடி வேலை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது மோடி அரசாங்கம். சரி சரி, அப்படி இருங்க. முருகானந்தம், இது உங்களுக்கான நேரம், நிதானமா சொல்லுங்க, கொஞ்ச நேரம் எடுத்துக்கிடுங்க. அதான் இப்போ என்ன இவரு சார் வந்து ரவிசங்கர் சார் பேசுனதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அல்லது இந்தியாவுல வந்து செழிப்பு அப்படிங்கிறது அவரோட வாயிலேயே ஒத்துக்கிட்ட மாதிரி அது அம்பானியுடைய குரோத்தும் அதானியுடைய குரோத்து தாங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார். நாங்க அம்பானி வந்து எத்தனாவது பணக்காரரானாரு அல்லது அதானி எத்தனாவது பணக்காரரா 620வது இடத்துல இருந்து எப்படி 3வது இடத்துக்கு ஜம்ப் ஆனாரு அப்படிங்கிற வரைபடம் தான் இந்த 10 வருட என்டிஏ உடைய கவர்மெண்ட். அவங்களோட கிராப் அதுதான். நான் கேட்கக்கூடிய கேள்வி சிம்பிள் தான். அதாவது வந்து இந்த வளர்ச்சியில சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு என்ன பங்கு? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வந்து பப்ளிக் ஸ்பெண்டிங்கை குறைச்சிட்டு கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய வரி சலுகைகளாகட்டும், கடன் தள்ளுபடியாகட்டும், அல்லது இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து அப்படிங்கிற பேர்ல கார்பரேட் நிறுவனங்கள் தரக்கூடிய ஒப்பந்தங்களாகட்டும், இது எல்லாம் சாதாரண மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்த விதத்துல உதவக்கூடியதாக இருந்திருக்கிறது. நாங்க அதான் வந்து மாணவர்கள் இந்தியாவில வந்து ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்காக வழங்கப்பட்ட கல்வி கடன்களுக்கு வட்டியை தள்ளுபடி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்து அது ஒரு கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கு. அதை செய்யறதுக்கு துப்பில்லை இந்த அரசாங்கத்துக்கு. ஆனா கார்பரேட்டுகளுக்கான இது ரைட் ஆஃப் நடந்துகிட்டே இருக்கு. அம்பானியுடைய அதானி வந்து ரவுண்ட் ட்ரிப்பிங் வழியா செல் கம்பெனிஸ் வழியா ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணி இந்தியாவுடைய பொதுத்துறை வங்கிகளுடைய பணத்தை செஷல்ஸுக்கும் மொரிஷியஸுக்கும் கொண்டுட்டு போய் இந்தியாவில் கொண்டுட்டு வந்து பங்கு சந்தையில அவருடைய கம்பெனிலேயே முதலீடு செய்து கொள்வதுதான் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான குறியீடு அப்படின்னு நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அவர் பேசுனதுல இருந்து. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சியோடு இந்த நாட்டு சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய மேம்பாட்டோடு எந்த விதத்துல தொடர்புடையதுங்கிறது தான் கேள்வி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, பெட்ரோல் டீசல் போன்ற அவற்றினுடைய விலை வந்து சர்வதேச சந்தையில பேரலுக்கான குரூட் ஆயிலுடைய விலை குறைவாக இருக்கும் போது ஏன் இங்க சில்லறை விற்பனை விலை இவ்வளவு அதிகமா இருக்கிறது எடுக்கக்கூடிய ஒரு மிகச்சாதாரணமான கேள்வி. இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பதிலை, உருப்படியான பதிலை அந்த அரசாங்கம் சொன்னதில்லை, அவங்களுடைய ஆதரவாளர்களும் சொன்னதில்லை. ரெண்டாவது சரவண பெருமாள் சார் சொன்னதுல வந்து 2 விஷயம் வந்து, ஒண்ணு ஆயில் பாண்டு வந்து யூபி அரசாங்கம் ஆயில் பாண்டு கொடுத்துச்சு எண்ணெய் நிறுவனங்களுக்குன்னு சொல்றாங்க. ஆமா கொடுத்தோம். அது ஏன் கொடுத்தோம்னா, அன்னைக்கு இதுவரையில் சர்வதேச சந்தையில இல்லாத அளவுல மிக உச்சபட்சமான விலை $160 வரைக்கும் அன்னைக்கு ஒரு பேரல் குரூட் ஆயில் வித்துது. அன்றைக்கு அந்த சுமை சாதாரண மக்கள் மீது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த சுமையை அரசாங்கம் எடுத்து அதை பாண்டா கொடுப்போம். அன்றைக்கு ஒருவேளை வந்து அந்த அரசாங்கம் அதை செய்யாமல் இருந்திருந்தால் அன்னைக்கே விலை வந்து $150 வித்திருக்கணும் நியாயமா. இன்னைக்கு இவங்களோட விற்கிற விலையோட கம்பேர் பண்ணி பார்த்துருந்தா கிட்டத்தட்ட $200 பெட்ரோலை வித்திருக்கணும். அந்த $200 பெட்ரோலை வித்து இந்தியாவுடைய சராசரி சாமானிய ஏழை எளிய மக்களுடைய பாக்கெட்ல இருந்து புடுங்கி தின்னு நாம யாரை வாழ வைக்க போறோங்கிறதான் கேள்வி. நீங்க யாரை வாழ வச்சுக்கிட்டு இருக்குங்கிறது நிதர்சனம். அதுதான் ஒரு யூபி அரசாங்கத்துக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது இந்த மோடி அதானி வழிநடத்தக்கூடிய மோடி அரசாங்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒன்று. ரெண்டாவது திரும்ப சரி அதுதான் ஆமா ஆயில் பாண்டு கொடுத்தோம். இந்த ஆயில் பாண்டை நீங்க எவ்வளவு ரீபேமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். அது வந்து வடிகட்டின ஜமக்காலத்துல வடிகட்டின பச்சை பொய். அது ஒரு பைசா கூட இவங்க அதை ரீபேமெண்ட் பண்ணவும் கிடையாது, இது பண்ணவும் கிடையாது. இது வச்ச
வச்சிருக்கிறது ஃபுல்லாமே ஃபேக் டேட்டா. இவங்க வச்சிருக்கிறதுல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில இருந்து உருவப்படுகிற டேட்டாக்கள் அது எதுவுமே கிடையாது. ஆயில் பாண்டு வழங்கப்பட்டதுக்கான காரணம் அதுதான். அதைத்தான் எந்த ஒரு நலம் நாடுகிற அரசு வெல்ஃபேர் ஸ்டேட்டும் செய்யும். அதைத்தான் நாங்க செஞ்சிருக்கோம். ரெண்டாவது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து மோசமா இருக்குதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு கிட்டத்தட்ட 8% கிட்டத்தட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு. அப்புறம் வந்து நீங்க வந்து பப்ளிக் ஸ்பெண்டிங்க குறைச்சிக்கிட்டே வர்றீங்க. சார் சொன்ன மாதிரி வந்து மால் நரிஷ்மெண்ட் அதிகமாயிட்டு இருக்குது. பெண்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடுகள் அதிகமாயிட்டு வருது. குழந்தைகள் குழந்தைகளுடைய பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் அதிகமாயிட்டு வருது. பல பேர் குறியீடுகள்ல வந்து நம்ம பின்னாடி போய்கிட்டே இருக்கிறோம். நாங்க முன்வைக்கிற குறியீடுகள் இந்தியாவுடைய சாதாரண சாமானிய மக்கள் தொடர்பானவை. நீங்கள் முன்வைக்கிற குறியீடுகள் இந்தியாவுடைய கார்ப்பரேட் முதலாளிகள் தொடர்பானவை. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற இடைவெளி தான் என்டிஏ அரசுக்கும் யூபிஏ அரசுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி. அதை புரிஞ்சுக்கணும். நாங்க சாதாரண மக்களை நோக்கிய பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ணாலும் நீங்க அம்பானி அதானியுடைய வளர்ச்சியை பற்றி திரும்ப திரும்ப சொல்றீங்க. அதை மட்டுமே ஃபிகரா எடுத்து முன்னாடி வைக்கிறீங்க. அதுதான் இந்த ரெண்டு சித்தாந்தங்களுக்கும் இடையிலான இடைவெளின்னு நான் சொல்றேன். சார் நன்றி. சிவசங்கர் சார், ரவிசங்கர் சார், இப்போ இந்த புள்ளி கணக்கு விட்டு நான் பொதுவாக கேட்குறேன். இந்த நாட்டுடைய பேக் போன் என்னன்னா விவசாயம் தான். கண்டிப்பாக இப்போ வந்து டீஃப்ளேஷன் வந்த அளவிற்கு உலகமே ரெசஷனில் அல்லது அழிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலையில் 3% வளர்ச்சியை இந்தியாவில் கொடுத்தது விவசாயம் தான். இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, கார்ப்பரேட் வந்து இந்தியாவிற்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்தியாவினுடைய இயற்கை வளங்களை ஏராளமாக உறிஞ்சுக்கிறாங்க. அதில் சில சதவீதங்கள் மட்டும் நமக்கு வேலைவாய்ப்புகளாக வருதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது இடதுசாரிகளோ வலதுசாரிகளோ ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அதை தாண்டி இந்தியாவினுடைய ஆழமான விளிமியங்களான கிராம பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துவதற்கும் சந்தைப்படுத்துவதற்கும் பாரதிய ஜனதா எடுத்த நடவடிக்கை என்ன? அது எல்லாருமே பேசுகிறாங்க. நீங்கள் அம்பானி அதானி இப்படித்தான் பேசி கொண்டிருக்கிறோமே தவிர, இப்போது ஹெர்பலுக்கெல்லாம் உலகத்தில் இந்தியாவினுடைய சில பொருட்களுக்கெல்லாம் உலகத்தில் இந்த நெருஞ்சி முள்ளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட வாங்குறது $1 வாங்கி $22 அமெரிக்காவில் சந்தைப்படுத்து. இந்த மாதிரியான விஷயங்களை நான் நினச்சி பார்க்குறேன். என்னை விட நீங்கள் அனுபவம் கூடின ஒரு பொருளாதார நிபுணர்னால அந்த கேள்வி கேட்குறேன். ஆக இப்படியே குறை சொல்லி கொண்டு இவர் ஊழல் பண்ணாரா அவர் ஊழல் பண்ணாரா என்பதை விட ஒரு ப்ராஸ்பரிட்டியான ஒரு சிந்தனைக்கு ஏன் தேசம் வர மறுக்கிறது? விவசாயம்ங்கிறது நம்ம இந்திய நாட்டுடைய பேக் போன்கிறது எந்த விதத்துலையும் சந்தேகமே கிடையாது. நம்ம ரீசெண்டாக இப்போ பட்ஜெட்டில் வந்து இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட்டில் பேசும்பொழுது கூட 4 கேட்டகரியை இவங்க பிஜேபி அரசாங்கம் முன்னுக்கு ஒரு ப்ரையாரிட்டி இதுன்னு சொன்னாங்க. அந்த 4 கேட்டகரி என்ன அப்படின்னா, விவசாயம், யூத், மகளிர், இளைஞர்கள், பெண்கள், அதான் மகளிர், மகளிர், யூத்து, விவசாயம், ஏழைகள். ஆமா, இல்ல ஏழைகள் எல்லாத்துலயும் இருப்பாங்க. இளைஞர்கள் ஏழைகள் இருப்பாங்க. இந்த விவசாயம்ங்கிறது கண்டிப்பா ஒரு பேக் போன். கண்டிப்பா இது வந்து ஆரம்பத்திலிருந்தே இந்தியாவில் விவசாயத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, விவசாயத்தில் ஆரம்பத்தில் எவ்வளோ ஏக்கர் எவ்வளோ ஹெக்டேர் இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ ஹெக்டேர் இருக்கு. இதை வந்து அரசாங்கத்துடைய பாலிசியை மட்டும் குறை சொல்ல முடியாது. ஏன்னால் அரசாங்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கார்பரேட் கடன் மட்டும் தள்ளுபடி பண்ணல, விவசாயிகளுக்கு நிறைய கடன் தள்ளுபடி பண்றாங்க. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கறாங்க. விவசாயிகளுடைய இன்கமுக்கு டாக்ஸே கிடையாது. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். அதனால தான் இப்போ சில நடிகர்கள் அவருடைய மகள் எடுத்துட்டா 12 கோடி விவசாயத்து மூலம் சம்பாதிச்சங்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி 100 கோடி சம்பாதிச்சங்கிறாங்க விவசாயத்து மூலம். அதுக்கெல்லாம் டாக்ஸுங்கிறது கிடையாது. ஸோ இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு விவசாய கிராப் ஃபெயிலியர் ஆகிடுது. அந்த கிராப் ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்னா விவசாயம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ராப்பராக போகிறதா, இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துட்டால் அவங்க நிறைய கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. சில கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாமல் போயிருக்கும். அதனால் அவங்களுக்கு திரும்பி அந்த இழப்பீடு கிடைக்காம போகிறது. இதனால் விவசாயிகள் மேலும் மேலும் நஷ்டம் அடைகிறாங்க. விவசாயிகள் பொருளை மதிப்பு கூட்டாக உருவாக்கி சர்வதேச அளவில் சந்தைப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்னு கேள்வி. இப்போ ரீசெண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எம்எஸ்பி அப்படின்னு எடுத்துட்டாலே அதில் வந்து சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன போதும் பாடிக்கு வந்து 2183 மொத்தம் வந்து 23 கிராப் இருக்குங்க. டோட்டலி 23 கிராப்ஸ். அது செரியல்,
கேஷ் கிராப்ஸ், அது கமர்ஷியல் கிராப்ஸ், ஆயில் சீட்ஸ், அப்புறம் இன்னொரு கேட்டகரி, மொத்தம் 4 கேட்டகரி இருக்குது. டோட்டலி 23 கிராப்ஸ். இந்த 23 கிராப்ஸுக்கும் ஆன் பீரியாடிக்கல் பேசிஸ் MSP இஸ் பீயிங் ரிவைஸ்ட். சரி, இன்னொரு கேள்வி. யா, ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இன்னைக்கு ஹெக்டிக் டாக் இஸ் கோயிங் ஆன் அமங் த சொசைட்டி. யா, அதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போது அது நிறைய புள்ளியதை சிம்பிளாக கட்டுறேன். தமிழ்நாட்டில் இருந்து கொடுக்கக்கூடிய வரிக்கு ₹1 29 பைசாவை கொடுக்குறாங்க. ஆந்திராவுக்கு மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் 26 பைசா. ரொம்ப மோசம் கர்நாடகா 16 பைசா. ஆனால் யூபிக்கு 3,40,000 கோடி வருவாய் கொடுத்து 7 லட்சம் ரூபாயை கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, மற்றொரு கண்ணில் வெண்ணெய். இப்போ பெரும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிறது. தெற்கு வடக்குண்டு ஒரு வளரக்கூடிய நேரத்தில் ஒரு டிஸ்பேரிட்டி எந்த மாதிரி சாத்தியக்கூறுகளை ஒரு வளர்ச்சி அடைகின்ற நாடுகளில் ஏற்படுத்தும்? சார், இந்த இதை டிஸ்பாரிட்டி, இதை மெயினாக டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோம், வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டைலு, எந்த விதமான அளவுகோலான இந்த டெவல்யூஷன் இருக்கிறது எனக்கு புரியவில்லை. புரியுது. இந்த டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸுங்கிறத போன மாதம் கூட நிறைய பேர் இந்த டாக்ஸ் டெவல்யூஷனை பற்றி பேசியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டிவியில் உங்கள் இதுலையும் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி. ஸோ எதனால் தமிழ்நாடை மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறதா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த டாக்ஸ் எவ்வளோ கலெக்ட் ஆகுது, ஓகே, இந்த டாக்ஸ் எப்படி பிரித்து கொடுக்குறாங்க மற்ற அரசாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு, இதை ஃபைனான்ஸ் கமிஷன், இப்போ நம்ம இது முடிய போகிறது டிசம்பர் 23 முடிய போகிறது 15வது ஃபைனான்ஸ் கமிஷன், அப்புறம் 16வது ஃபைனான்ஸ் கமிஷன் வரணும். ஒவ்வொரு ஃபைனான்ஸ் கமிஷனும் 5 வருஷத்துக்கு இருக்குது. ஸோ ஆரம்ப ஃபைனான்ஷியல் கமிஷன் அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்றைக்கி 15வது ஃபைனான்ஸ் கமிஷன். இந்த ஃபைனான்ஸ் கமிஷனில் தான் இந்த ஃபைனான்ஸை வரி வசூலை எப்படி பிரித்து கொடுக்க போகிறோன்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி பிரிச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த டிஸ்பாரிட்டி இருக்குது பாருங்க. 5 வருஷத்துல இந்த 5 ஸ்டேட்டும் 22 லட்சம் கோடிக்கு மேல கொடுத்துருக்காங்க. இல்ல நம்ம அந்த மாதிரி இல்ல நான் கேட்கிறேன், இல்ல எனக்கு மக்களுக்கு புரியணும். 22 லட்சம் கோடியை தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா கொடுத்துட்டு அவங்க பெற்றது வெறும் 6.5 லட்சம் கோடியை பெற்றிருக்கிறாங்க. ஆனாலும் 3 லட்சம் கோடி கொடுத்த யூபி 7 லட்சம் கோடி பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசமும் டபுளா வாங்கியிருக்கிறாங்க. ராஜஸ்தான் டபுளுக்கு கொஞ்சம் குறைவா வாங்கியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பாரிட்டி எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? ஸோ இந்த டிஸ்பாரிட்டி நீங்க இப்போ 15th ஃபைனான்ஸ் கமிஷன், 14th ஃபைனான்ஸ் கமிஷன் மட்டும் எடுத்து பார்க்க முடியாது. கம்பேரிட்டிவா எடுங்க. 10th ஃபைனான்ஸ் கமிஷன், 9th ஃபைனான்ஸ் கமிஷன், அதுல எப்படி பிரிச்சு கொடுத்தாங்க பாருங்க. இல்ல என்ன அளவுகோல்னா, என்ன அதுதான் அளவுகோல் நான் சொல்ல வரேன். இந்த அளவுகோல்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, எப்படி பிரிக்கிறாங்க. இந்த அளவுகோலை நான் உங்கள்ட்ட இடைவேளைக்கு அப்புறம் கேட்கிறேன். நான் இப்போ சொல்லுங்க. அதாவது இந்த டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சரி அப்படிங்கிறது 12.5%. சரி. இன்கம் அது 45% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. சரி. தென் பாப்புலேஷனுக்கு 15% வெயிட்டேஜ். சரி. அப்ப யூபி முன்னாடி வருது. அப்ப முன்னாடி வந்ததுன்னா இந்த சவுத் ஸ்டேட்லாம் இருக்கு இல்லையா, எல்லா ஸ்டேட்டும் கணக்கு பண்ணா 35 கோடி வருது. 16 கோடி பாப்புலேஷன் கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு 3 லட்சம் கோடியை வாங்கிட்டு 7 லட்சம் கொடுத்துறீங்க. சவுத் ஸ்டேட் எல்லாம் சேர்த்து இல்ல நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்றதுக்கு நான் மறுபடியும் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். சரி. என்ன சொல்றேன்னா இந்த பாராமீட்டர்ஸ் முதல்ல புரிஞ்சுக்கலாம். சரி சொல்லுங்க. இந்த டெவல்யூஷன் போது என்ன பண்றோம், பாப்புலேஷனுக்கு எப்படி எவ்வளவு வெயிட்டேஜ், பாப்புலேஷன் 15% வெயிட்டேஜ். சரி. ஜியோகிராபிக்கல் ஏரியா ரைட் 15% வெயிட்டேஜ். சரி. ஃபாரஸ்ட் கவர் எவ்வளவு இருக்கு 10% வெயிட்டேஜ். இந்த மாதிரி டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ் இருக்கு. இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபைனான்ஸ் கமிஷன் ஆன் இட்ஸ் ஒன் பண்ணல. எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போறாங்க. ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ், செக்ரட்டரிஸ் இவங்களெல்லாம் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி பார்த்து அவங்க கிட்ட பேசி முடிச்சுதான் இந்த பாராமீட்டர், இந்த கிரைட்டீரியா, இந்த அளவுகோல். ரைட். யா சார் நம்ம ரெண்டாவது பேசுவோம். திரு லெனின், அதாவது விவசாயத்துக்கு வாரி வாரி வழங்கியதாக இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. 2013 கடன்பட்ட விவசாயிகள் 52.2%. 2019 இப்போ 50% குறைஞ்சி 0.2% குறைஞ்சிருக்கு. ஆனால் கடன்பட்ட விவசாயிகளுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, அது 9 கோடியே 2 லட்சம் பேர் இருந்தாங்க 2013. இப்போ 2019 9 கோடியே 30 லட்சம் பேர், 22 லட்சம் பேர் அதிகரிச்சிருக்கிறாங்க. அவங்க நிலுவை கடன் அளவு இருக்குல்ல 1.6 மடங்கு அதிகரித்திருக்கிறது.
அதனால தான் ஒவ்வொரு நாளும் 30 விவசாயிகள் தற்கொலை செய்து இறந்து போகிற அந்த தொடர் நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. இது கன்ஃபார்ம் தான். நிச்சயமா. சரி. அடுத்து எம்எஸ்பி பத்தி நிறைய சொன்னாங்க. இந்த எம்எஸ்பி இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் 23 பொருளுக்கு இருக்குங்கிறாங்க. ஆனா நடைமுறையில் 2க்கு தான் இருக்கு. ஒன்னு அரிசி, இன்னொன்னு கோதுமைக்கு தான் இருக்கு. அது எவ்வளவு? இந்த 50 ரூபா ஏற்றுவாங்க. அதில் அரிசி அதிக தண்ணீர் தேவையான பயிர், அதுக்கு கம்மி, வீட்டுக்கு அதிகம். அங்கே கூட வடக்கு தெற்கு டிவியேஷன் வருதாங்கிறதையும் நீங்கள் சிந்திக்கணும். அங்கே 100 ரூபா ஏற்றுவாங்க, இங்கே 50 ரூபா ஏற்றுவாங்க. இன்னும் சொல்ல போனால் 1 கிலோ அரிசி உருவாக்கணும்னா 2000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆனால் 1 கிலோ கோதுமை வரும்னா 800 லிட்டர் தண்ணி போதுமானது. அப்போ எது அதிகமாக விலை வைக்கணும்னா அரிசி விலையை ஏற்றிருக்கணும், நெல் விலை அதிகமாக இருக்கணும். இன்னொன்று, ஊழலை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க. சிஏஜியோட தரவுகள் பார்த்தோம். 7.5 லட்சம் கோடி ரூபாய் எப்படியெல்லாம் போயிருக்குங்கிறத. அப்போ டிரான்ஸ்பர் உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வந்து லஞ்சம் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. அது ஒரு அமைப்பு. பெட்ரோல் ஆயில் பாண்டு, இந்த கதை தான் ரொம்ப காலமாக எல்லாருக்கும் காதலையும் பூசித்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆயில் பாண்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வாங்கினது. அது ஒவ்வொரு வருஷமும் வட்டி கட்டுறோம். 15 வருஷம், அது 15 வருஷத்தில் அது போயிடும். ஆனால் சென்ற ஆண்டு மட்டுமே நீங்கள் ஆயிலில் 9 முறை அதிகமாக வரி ஏற்றியதுனால 4.6 லட்சம் கோடி, 4,60,000 கோடி ரூபாய் அடிச்சிங்க. இந்த 1.5 லட்சம் கோடி ரூபாய் எப்போ அப்பயே கட்டிட்டு போயிருக்கலாமே. அதை அடிச்சு எங்க வச்சாரு? அவர் வீட்டுக்கு கொண்டு போனாரு. அதெல்லாம் வேற எதுக்கு பயன்படுத்துறீங்க? அதானிக்கு கொடுக்குறீங்க, அம்பானி கொடுக்குறீங்க, சலுகை கொடுக்குறீங்க. அம்பானி கையில இன்னும் ஒன்று சொல்றாங்க, இந்த ஜிஎஸ்டி, இந்த கதை தானே வேண்டாங்கிறேன். அது யார் ஜிஎஸ்டியில் கொண்டு வர வேண்டாம்னா? கேஸ் ஜிஎஸ்டியில் தானே சார் இருக்கு. ஏன் சார் உலகத்திலே அதிகம் விளைவிக்கிற நாடா இருக்கு? அதுவும் கேஸில் இன்னைக்கு உற்பத்தி ஆகுதுன்னா 100 பேரல்னா 47 பேரல் இந்தியாவிலே உற்பத்தி ஆகுது. அதுக்கு விலை உலகத்திலே அதிகமாக கேஸ் விலை வந்து இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ ஜிஎஸ்டிங்கிற காதில் பூச்சி விட்ற வேலையெல்லாம் வேண்டாம். உங்களுடைய நோக்கம் சாதாரண மக்களை அழிப்பது, அம்பானிகளை அதானிகளை வாழ வைப்பது. அதற்காக நீங்கள் எதையும் செய்வீங்க. எனவே தான் ஆடாவிட்டாலும் சதையாடும்பாங்கல்ல, அதானிக்கு ஒன்று என்றால் ஓடோடி உதவுகிறீர்கள். அதற்காக ஆடுகிறது உங்கள் தசை. சாதாரண மக்கள் அவர்கள் மீதான வரிச்சுமை தொடர்கதையாக இருக்கிறது. எனவே தான் இது இந்தியாவிற்கான வளர்ச்சி அல்ல, அதானி அம்பானிகள் கார்பரேட்டுகளுடைய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை நீங்கள் பொதுவாக்குனீங்கன்னா, ஒரு காலில் ஐஸும் இன்னொரு காலில் நெருப்பும் இருந்துச்சுன்னா, பொருளாதார நிபுணர்கள் ஐயா மாதிரி நிறைய, ஐயாவை நான் சொல்லல, ஐயா மாதிரி ஆட்கள் சொல்லுவாங்க, இதமான சூட்டில் இருக்காங்க. ஐயா வந்து ஒரு பக்கம் ஐஸும் உறைஞ்சிக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் நெருப்பு அது வெந்துகிட்டு இருக்கும் ஒருத்தர் காலு. இது 2 காலும் சமமான சீதோஷ்ண நிலையில் தட்பவெப்பத்தில் இருப்பதாக வல்லுநர்கள் சொல்வார்கள். ஆனால் நீங்களுடைய வளர்ச்சி விவசாயத்தை வளர்க்கவில்லை, கிராமப்புற ஏழைகளை குறைக்கவில்லை, வேலை வாய்ப்பு உருவாக்கவில்லை, விலைவாசி குறைக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் 30 பேர், ஒரு ஆண்டுக்கு 30 லட்சம் லட்சாதிபதியை உருவாக்கிட்டு இருக்குன்னா, இந்த நாடு யாருக்கான பொருளாதார திட்டத்தை தீட்டுகிறது, யாருக்கு எதிராக இருக்கிறது என்பது தெளிவா தெரியுது. சரணபெருமாள் சார் 2 நிமிடம் சுருக்கமாக வேகமா கருத்து வைங்க. அதாவது நீங்க வந்து இவ்வளவு தூரம் சொல்றாங்க, PMI ரிப்போர்ட்டை பத்தி கேட்டாரு சார். ஒரு நிமிஷம் தான், வேகமா சொல்லுங்க. அதுதான் லெனின் சாரோ யாரோ முருகானந்தம் சாரோ கேட்டாங்க. 2000 பினான்சியல் இயர் 2013 12-13 வந்து 70,000 ரூபாய், 70,983 ரூபாய் வந்து பெர் கேபிட்டா இன்கம் ஆவரேஜ் இந்தியனோட இது. ஆனா வந்து 23 வந்து 14,333 ரூபாய். தமிழகம் வந்து இதை விட அதிகமா வந்துருச்சு. தமிழகம் வந்து 8வது இடத்துல போயிடுச்சு பெர் கேபிட்டா இன்கம்ல. ஆனா வந்து பிம்ராவ் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேசம் வந்து 3வது இடத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா அங்க வந்து 60 லட்சம். சார் கொஞ்சம் முருகானந்தன் சார் கொஞ்சம் கருணை காட்டுங்க, கொஞ்சம் இருங்க ஐயா பேச முடியும். அதுதான் அதோட முடிஞ்சு 60 லட்சம் லட்சாதிபதி பெண்களை உருவாக்கி இருக்கிறார் மோடி மத்திய பிரதேசத்தில் மட்டும். இதை வச்சு நீங்க கணிச்சுக்கலாம் என்ன நடந்திருக்கு நாட்டுல. சரி, இந்த மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் பார்மசூட்டிக் எல்லாம் வந்து ஒரு விவாதத்துல பேசுவோம். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. நீங்க வந்து சொன்னாங்க, அவங்க ஆட்கள் வந்து டிவியில இப்படி பேச சொன்னாங்க, பேசினேன், உண்மையிலேயே என் கடன் தீரலைன்னு ஒரு பெண் விவசாயி ஏபிஎன்ங்கிற சேனல்ல ஓப்பனாவே வாக்குமூலம் அளிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த பொய் வேலை, இந்த மாதிரி பூச்சுற்ற வேலையை விட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமா இது செய்ய முடியும். நீங்க ஒரே ஒரு 10-20 செகண்ட்ல முடிங்க உங்க கேட்டனால. ஓவராலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா
யூபிஏ கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் கம்பேரிசன் பண்ணுறது இதெல்லாமே ஒயிட் பேப்பரில் சொல்லியாச்சுங்க. சரி. ஒயிட் பேப்பரில் இவங்க கொடுத்துருக்கிறது நிர்மலா சீதாராமன் ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணலை, வெள்ளை அடிக்கவில்லை, பிளாக் வாஷ். நிர்மலா சீதாராமன் சொன்ன பாயிண்ட்ல டேட்டா யூபிஏ பீரியட்ல எப்படி எல்லாம் இருந்தது, இப்போ எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்கேன். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு, தவறான டேட்டா அப்படின்னா பார்லிமெண்ட்ல இவங்க பேசணும். என்ன பிரச்சனைனா இவங்க முன்னாடியே பிளாக் பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஐயா நான் தலையிடுறதுக்கு மன்னிக்கிறேன். அதனால இவங்க why it is not translated to the poverty elevation, why it is not translated in terms of employment appraise, sir employment appraisal pati why it is not translated into the educational development, absolutely not. Educational development அந்நிய டெவலப் ஆயிருக்கு. இன்னைக்கு உலக சராசரியில 28 பேர் தான் உயர்கல்வி வாய்ப்பு பெறுறாங்க. தமிழ்நாட்டுல 52%. சார் உலக சராசரின்னு பார்க்கறச்ச you also have to take into account 1.4 billion population of India. Population is different. நன்றி. அதே பாப்புலேஷன் தமிழ்நாட்டுக்கும் மற்ற தென் மாநிலங்களுக்கும் நீங்க வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்ஸ் வந்து வஞ்சிக்கிறீங்க. பாப்புலேஷன் உங்களோட பேராபதி கண்ட்ரோல் பண்ண வந்து நீங்க வஞ்சிக்கிறீங்க. ஏற்றுக்கொள்றவங்களுக்கு டிவோல்யூஷன் கம்மியாகும் பண்ணிட்டு இருக்க ஸ்டேட்டை நீங்க என்கரேஜ் பண்றீங்க. ஒன்னு ரெண்டாவது வந்து 8% யூபிஏ இருந்த செஸ் இன்னைக்கு 28% நீங்க வாங்குறீங்க. கிருஷி கல்யாண் செஸ்றீங்க, செஸ்றீங்க. இந்த இதுல மாநிலங்களுக்கு என்ன பங்கு தர்றீங்கங்கற கேள்வி இருக்கு. சார் முருகானந்தம் ரொம்ப நன்றி. போதுங்கற கேள்வி இருக்கு. இதெல்லாம் வந்து இன்றைக்கு உள்ள நாடாளுமன்றத்தினுடைய அறிக்கை குறித்து நம்ம பேசணும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சரவண பெருமாள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய லெனின் முருகானந்தம், அரசியல் அமைச்சர் ரவிசங்கர், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் சுஃபியான் ஜியா பிளஸ் தொலைக்காட்சிக்காக விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.